அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். உடற்கல்வி சிறப்பு ஆசிரியர் தேர்வு நடக்கப் போகுது. அதனால் நிறைய மாணவர்கள் உங்களுக்கு சந்தேகங்களை என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. என்னென்னா சிலபஸ் மாறுமா மாறாதா, ஒருவேளை மாறுச்சு அப்படின்னா எந்த மாதிரியான சிலபஸ் டாபிக்ஸ் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்டுருந்தீங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. சிலபஸை பொறுத்த வரைக்கும் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். ஏன்னு கேட்டால் 2017க்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது நம்ம விளையாட்டுத் துறையில். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கேலோ இண்டியா. ஸோ இதெல்லாம் நான் சிலபஸில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா சிலபஸ் மாறி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் புதிய புத்தகம் தயார் செய்வதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. மாறுவதற்கான சாத்தியக்கூறு தான் அதிகம். என்ன தான் சிலபஸ் மாறினாலுமே ஒரு சில டாபிக்ஸ்லாம் கேட்டு தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டு, ரூல்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், இந்த மூணு டாப்பிக்லேருந்து செலக்டடாக ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தான் ஆகணும். அதை தான் நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க. என்னோட பர்சனல் அட்வைஸ் பார்த்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுதான் நிறையா மாணவர்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் டேர்ம்ஸ் அண்டு அந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும், அதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு 4 முறை 5 முறை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டு. இப்போ நீங்கள் கீழே அந்த டாப்பிக்ஸில் பாருங்கள் சிலபஸில். இது வந்து 2017 எடுத்த சிலபஸ். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ஆஃபர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டெஸ்ட்டு, அந்த மாதிரி இந்த கேம்ஸ் ரிலேட்டடாக இருக்கப்படக்கூடிய டெஸ்ட்டு, இதுலேருந்து கேள்விகள் கேட்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸு ரூல்ஸு. இது நீங்கள் இப்போலேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 கேமு 4 கேமு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இது நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளார நீங்கள் ஓரளவுக்கு ஒரு புரிதல் வந்துடும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா நீங்கள் தெளிவாகிடுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டுகள் அடிப்படையில் கேட்கப்படும் கேள்விகள். ஆண்டுகள் அடிப்படையில்னா ஏஷியன் கேம்ஸு ஃபஸ்ட்டு எப்போ நடந்துச்சு, ஒலிம்பிக் கேம்ஸு ஃபஸ்ட்டு எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நீங்கள் எழுதி படிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 கொஷின்ஸு 10 கொஷின்ஸு அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆதலால் இது போட்டித் தேர்வு. நோட்டிஃபிகேஷன் வரும் வரையில் காத்திருக்க வேண்டாம். இப்பொழுதே உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறங்க. நீங்கள் கரெக்டான ஒரு வழிகாட்டுதலில் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மென்டார் நம்பர் தரேன். அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.